செயின்ட் ஒலிவர் பிளங்கட் 1625ல அயர்லாந்துல பிறந்திருக்காரு. சின்ன வயசுலேயே இறை பணியில அதிக ஆர்வம் கொண்டவரா இருந்திருக்காரு. டப்ளின் நகர்ல கல்வி கற்றதுக்கு பிறகு ரோமைக்கு போய் குருத்துவ கல்விய கற்றிருக்காரு. அந்த காலகட்டத்துல அயர்லாந்துல அதிகமான போர்களும் மத மோதல்களும் நடந்திருக்கு. ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. பல குருமார்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதனால பிளங்கட்டால பல வருஷமா தன்னுடைய தாய் நாட்டுக்கு போக முடியாம கஷ்டப்பட்டிருக்காரு. ரோமையிலேயே குருத்துவ அருட்பொழிவை பெற்று அங்கேயே குருவா பணியாற்றியிருக்காரு. இறையியல் பேராசிரியராகவும் ஐரிஷ் ஆயர்கள் பேரவையோட பிரதிநிதியாகவும் பணியாற்றியிருக்காரு. இந்த காலகட்டத்துல அயர்லாந்து நாட்டுடைய அர்மாக் நகர பேராயரா பிளங்கட் நியமிக்கப்பட்டிருக்காரு. 1670ல ஒரு வழியா அயர்லாந்துக்கு போயிருக்காரு பிளங்கட். அங்க ஒரு இயேசு சபை கல்லூரியை நிறுவி இருக்காரு. இதன் மூலமா ஏராளமான மக்கள் பயன்பெற்றிருக்காங்க. பிளங்கட் 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 48,000க்கும் அதிகமான மக்களுக்கு உறுதி பூசுதல் வழங்கியிருக்காரு. இந்த காலகட்டத்துல மறுபடியும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை ஆரம்பிச்சிருக்கு. ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கு. பல குருமார்கள் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. பேராயரான பிளங்கட் மாறு வேஷத்துல ரகசியமா மக்களுக்கு இறை பணி ஆற்றியிருக்காரு. 1679ல பிளங்கட் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு பொய் குற்றச்சாட்டுகள் இவர் மேல சுமத்தப்பட்டிருக்கு. 15 நிமிட விசாரணைக்கு பிறகு பிளங்கட் குற்றவாளின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க. 1681ல தூக்கிலிடப்பட்டு உடல் சிதைக்கப்பட்டு மறைசாட்சியா கொல்லப்பட்டிருக்காரு பிளங்கட். அயர்லாந்து நாட்டுடைய அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான பாதுகாவலரா பிளங்கட் போற்றப்படுறாரு. பிளங்கட்டுடைய திருவுடலின் பாகமான தலைப்பாகம் இப்பவும் அயர்லாந்து நாட்டில் உள்ள புனித பேதுரு தேவாலயத்துல மக்களுடைய வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஜூலை 1 செயின்ட் ஒலிவர் பிளங்கட் ஃபீஸ்ட் டே.